கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be added to God's holy name. நம்முடைய தியானத்துக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our meditation, let us open our Bibles to the epistle written unto Philippians chapter 3 verse 12 and 13 please. 14 சேர்த்து வாசி. 14 also. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். Not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. Brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind, and reaching forth unto those things which are before, I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. இந்த இடத்திலே பிலிப்பியர் சபைக்கு பரிசுத்த பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்றும் அதற்காக நான் எப்படி அதை பிடித்துக் கொள்ளும்படி முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி தன்னுடைய சொந்த அனுபவத்தை தேவ ஆவியானவருடைய ஏவுதலோடு பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். Herein we see Saint Paul writing an epistle to the church at Philippi as to what all the experience, what God has given him, what he does to obtain the high calling, what God has granted him. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று நமக்கு ஒரு மாதிரியையும் கூட அவர் முன் அறிவித்திருக்கிறார். And he has also laid before us an example as to how to follow Christ in his life. பரிசுத்த பவுலுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் கிறிஸ்துவை பின்பற்றி முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை இந்த வேத வசனங்களின் மூலம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. From this divine word of God we can understand not only Saint Paul but all the followers of Christ, in order to obtain the prize they must follow Christ in this manner. அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். He says firstly that not as though I have already attained, either were already perfect, but follow after that I may apprehend, for which I am also apprehended of Christ Jesus. ஏதோ ஒன்றை அடையும்படி தான் கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டேன் என்பதை பற்றி அவர் தெளிவாக நிச்சயத்தோடு அவர் எழுதுகிறார். Herein with great assurance, and he crystallizes that he has not yet attained, but he is pressing towards the prize of the high calling. அவர் மட்டுமல்ல, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அப்படித்தான் பிடித்திருக்கிறார். And not only Jesus apprehended him, but Jesus has apprehended all of us in this manner. அதை நான் இன்னும் அடைந்து விட்டேன் என்று நான் எண்ணாமல் நான் லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And he says, I don't feel that I have already attained, but still I press towards the mark of my calling. எதை நாம் அடையும்படியாக ஆண்டவர் நம்மை பிடித்திருக்கிறார். And which one must be our ambition or goal that is set before us, for which we must press இந்த forward. காரியத்தை குறித்து கிறிஸ்துவ ஜீவியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு முழு நிச்சயம் அவசியம். And every Christian, those who are following Christ, must have a concrete and a great assurance as to what is kept in store, what is ahead of him. யார் மூலமாயிலும் நாம் சுவிசேஷத்தை கேட்டு இல்லாவிட்டால் தற்செயலாக நாம் இந்த வழியாக போகும்போது இங்கே ஒரு கோயில் இருக்கிறது போய் பார்க்கலாம் என்று அப்படி உள்ளே வந்து நாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களாக இருக்கலாம். And we may be a person saying that someone has gave me the gospel, or I was a passerby, but I heard and I saw a church here and I just accidentally stepped into the place. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் உள்ளே வந்தார். Before 2 days, one brother came inside. அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள காரியங்களை சொல்லி தன்னுடைய வாஞ்சையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். And he was showing forth all his yearning and longing what he had spiritually within. உங்களுக்கு யார் இந்த சர்ச்சை பற்றி சொன்னது என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். But I asked him that who has taught you, who has told you that there is a church here? யாரும் சொல்லவில்லை. என்னுடைய மனதில் பல கேள்விகள் இருந்தது. பல காரியங்கள் நான் அறிய வேண்டும் என்று விரும்பி நான் அதை யோசித்துக் கொண்டே இப்படி போகும்போது இந்த பக்கம் பார்த்தேன். இது ஒரு சர்ச்சு போல
தெரிந்தது, ஆனபடியினால் நான் உள்ளே வந்தேன் என்று சொன்னார். But he replied back saying that I was not invited by anyone else, just I was passing by, but then there were many questions that was in my heart. I looked this side, I saw the board of a church and God only brought me in. அப்படி தற்செயலாக நம்முடைய சபையில் இருக்கிற எத்தனையோ இடங்கள்ல ரோட்ல இப்படி போனவர்கள் இது ஒரு சர்ச் போல தெரிகிறது என்று உள்ளே வந்து சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. Many places, many passerby, those who walked through the aisles or the roads of our church, they looked into the posters or the boards, they stepped inside, they were had the repentance, were baptized in waters, received the Holy Spirit of God. Many people have become members and many people are even serving the Lord. இதெல்லாம் தேவனுடைய வழிநடத்துதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். But onset we must understand one unique thing, this is all the inspiration or the guidance of the Holy Spirit of God. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே அவர் செய்து கொண்டே இருக்கிறார். And we must understand one more thing, God is in heaven, we are right placed upon this earth and he does everything according to his good sovereign will. தற்செயலாக நடந்த சம்பவம் போல நமக்கு காணப்படும், ஆனால் அதற்கு பின்பாக தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன்தான் நம்மை நடத்துகிறார் என்பதை பின்னாலே நான் விளங்கிக் கொள்ள முடியும். And we may think that accidentally I stepped into this assembly of God, but on the latter end of our life we can quite convincingly realize that it was the guidance offered by the Lord. தேவன்தான் இவ்விதமாக நம்மை பிடிக்கிறார். And this is how we have been apprehended of God. ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலனுக்கு சொன்னார், நீ மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், நான் மனிதர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். An invitation given to Saint Peter by our Lord when he was in this world, he said, you are thus far a fisherman, I am going to make to fish men in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் மீன் பிடிக்கிறவர்கள் பல விதங்களில் பலவிதமான மீன்களை பல முறைகளை கையாடி மீன் பிடிப்பார்கள். The fishermen, when they venture into the ocean, they shall be making many vices and also they shall be adopting many methods to capture fish. அதுபோல மனிதர்கள் இந்த பரந்த உலகத்தில் ஏராளமான சமுத்திரத்தில் மீன்கள் இருக்கிறது போல பல நிலவரங்களில் உள்ள பல மனிதர்கள் இந்த பூமியில ஏராளம் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிடிக்கும்படியாக பல முறைகளை கையாடுகிறார். And similarly, multitudes are walking or sojourning upon the face of this earth, but God is using his own methods, his own sovereign will to capture or apprehend people for him. ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினால பிடிக்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். For the Bible says that God is going to capture the wise people with their own cunningness. யார் யாரை எப்படி பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். For God knoweth fully well as to how to capture an individual person. எப்படி ஆனாலும் நாம் எல்லாரும் தேவனால் பிடிக்கப்பட்டு இங்கே வந்தவர்கள் என்பதை பற்றி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். Be anything as backdrop, but we must have an assurance we are being captured or we have been apprehended by God. அவர் பிடித்தால் யார் அதிலிருந்து தப்ப முடியும்? If God is fishing us and capturing us, who can escape from the net of him? தேவன் ஒரு மனிதனை பிடித்து விட்டால் அந்த பிடியிலிருந்து யாராயிலும் தன்னை தப்பித்துக் கொள்ள முடியுமா? If God is holding forth a small person or a human being, can he go and escape from the hand of God? அவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு பிடித்திருக்கிறார். And with a great plan and purpose only God has captured him. அது அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. What God wants to do according to his will, it cannot be hindered. அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவருடைய பிடியிலிருந்து நம்மை தப்ப விட மாட்டார். And he will not make us to escape up till he wants to accomplish what was the will behind our calling. அப்படித்தான் நாம் எல்லாரும் தேவனால் பிடிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். And likewise we all have been apprehended of God and we have been brought to the assembly of God. நான் தேவனால் பிடிக்கப்பட்டவன் என்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு உண்டு? How many are having the assurance I am an apprehended God? நாம் தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். And we are all apprehended of God. எதையோ ஒன்றை அடையும்படி தேவன் நம்மை பிடித்து நடத்துகிறார். That we must also hold forth something and for that purpose only God has called us. அடைய வேண்டியதை நான் அடைந்து விட்டேன் என்று நான் எண்ண மாட்டேன். That I will not think that already I have apprehended that was given before me. ஆனால் அதை அடையும்படியாக நான் தொடருவேன். But yet in order to apprehend that I will press towards the mark. இப்படி பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார்.
This was the experience of Saint Paul about his life. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல். Not as though I have already attained, either were already perfect. எதை அடையும்படி என்னை பிடித்தாரோ அதை நான் விளங்கிக் கொண்டு அதை நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன், அமைதியா இருக்க மாட்டேன் என்று தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். Connected with the spiritual life, he says, I shall not tranquilly keeping quiet, because I am been apprehended for a purpose and a plan, and I shall press towards the mark, he says. அப்படியானால் நாம் எதை அடையும்படியாக அவர் நம்மை பிடித்தார்? For in order to receive what type of place God has apprehended us. அதை குறித்து 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பரிசுத்த பவுல் இவ்விதமாக தெசலோனிக்கேயர் சபையோடு பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். And we see that the purpose of God calling us has been mentioned by Saint Paul when he is writing an epistle to Thessalonians at chapter 2 Thessalonians chapter 2 and verse 14. தன்னையும் சேர்த்து தன்னையும் தெசலோனிக்கேயர் சபையில் உள்ளவர்களையும் சேர்த்து அடையும்படி ஆண்டவர் நம்மை பிடித்தார் என்பதை பற்றி அந்த சபையாருக்கு ஒன்று கூட தெளிவுபடுத்தி அவர் எழுதுகிறதை நாம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். In the second chapter 14th verse we do understand Saint Paul is making them amply clear as to the purpose of God calling him as well as all the people of Thessalonians. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். Whereunto he called you by our gospel to the obtaining of the glory of our Lord Jesus Christ. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். All the people must ponder upon this word of God. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, and to obtain of the glory of our Lord Jesus Christ. எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். Whereunto he called you by our gospel, he says. அப்ப எதை அடையும் பொருட்டாக ஆண்டவர் ஊழியக்காரராகிய எங்களையும் விசுவாசிகளாகிய உங்களையும் இந்த கூட்டத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களையும் ஆண்டவர் எதற்காக பிடித்திருக்கிறார்? And why God has apprehended we, the workers of God, and the believers in the church, and the newcomers, those who come today, why God has called us? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடைய வேண்டும். We all of us must attain or obtain the glory of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவை நோக்கி இப்படி ஜெபம் பண்ணினார். When Jesus was right on this world, he prayed unto Father God in this manner. பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். In John the gospel we see Jesus making a prayer to Father God, that Father God, the glory which you have given me, the people those who have been given unto me, they must see and behold such glory. He was praying. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். And we all must be one. நான் ஒன்றா இருக்கிறது போல இந்த பூமியில் இருக்கிற இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும். As you and me are one or united together, all the people in the world also they must be unified. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் எப்படி ஒன்றா இருக்கிறார்களோ அதுபோல இந்த பூமியில் இருக்கிற கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக்கப்பட வேண்டும். And as in the Trinity, the Father, Son and the Holy Spirit, how they are unified, likewise all the people in the church or in the world, they must be as one being. பிறகு அவர்கள் இந்த ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக மாற வேண்டும். And then they must get exalted or enhanced into the unity in their faith. அதன் பிறகு அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் நம்மோடு வந்து ஒன்றாக சேர்ந்து கொள்ள வேண்டும். And when they become as a one person at one accord, they must together they come and reach forth the other shore or heaven. இதற்காக நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். And wherefore the glory which you have given unto me, O Father God, I have given unto my people here. மனிதர்களாகிய நம்மேல் ஆண்டவர் வைத்த நோக்கம் எவ்வளவு பெரியது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். See what a great the plan and purpose of God connected with we the human being. நம்மை எதை அடையும் பொருட்டு நம்மை ஆண்டவர் மற்ற ஜனங்களின் மத்தியிலிருந்து பிடித்து
நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். And consider, in order to obtain which great praise God has separated and brought us from all other people in this world. மீன் பிடிக்கிற ஒரு மனிதன் அந்த மீனின் மேல் ஆசை வைத்து அதை பிடித்து அந்த குளத்தில் இருக்கிற மற்ற மீனை விட்டு அந்த மீனை தூக்கி எடுத்து கொண்டு வந்து சுத்தம் பண்ணி அதை சமைத்து சாப்பிட்டு பலப்படுவார். And a fisherman, he goes to a pond, he puts the hook there and catches hold of a fish and he makes it ready and to eat or dine it. எல்லா ஜனங்களை விட்டு கர்த்தர் நம்மை பிடித்து இந்த உலக ஜனத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார் என்றால் தேவனால் பிடிக்கப்பட்ட நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான். And from among the men in this world, the numerous people has to why what was the great price God has offered to capture all of us. எல்லா விதத்திலும் நம்மை விட மேன்மையுள்ள கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில இருக்கிறார். Crores of people are better equipped, better knowledgeable, better quality people are there in this world. ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பிடிக்கிறதுக்கு நம்மிடத்தில் என்ன விசேஷம் வருகிறது? But what is the speciality, his cheapness, what you and me have within us so that God is capturing us? இந்த ஒன்றை நினைத்தாலே நாம் எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். If you only just recall back this calling of the Lord, we must have incessantly praying or crying in the presence of the Lord. பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பூமியில் இருக்கிற அசுத்த மனிதர்கள் மத்தியிலிருந்து அசுத்தனாயிருந்த என்னையும் ஆண்டவர் அவருக்காக என்னை தெரிந்து கொண்டாரே என்று நாம் நினைத்து அதை விட்டு கண்ணீர் விட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கோம். And he is a holy God residing in heaven, but we the people or wicked people or the filthy sinners living among the sinners, but why God has to come and take us for him. கர்த்தர் இப்படி அவர் நம்மை பிடித்து தெரிந்து கொண்டதை நினைத்து நாம் நன்றி செலுத்தாமல் நாம் அசதியா இருப்பதே ஒரு பெரிய பாவம் தான். It shall be a great sin will be reckoned unto us if you are not having the gratitude for the calling of the Lord. ஏனென்றால் இது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. This is a great blessing in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், கவர்னர் இப்படிப்பட்டவங்க பிரசிடென்ட் இவங்க யாராவது வந்தா அவங்க பக்கத்துல நின்று எப்படியோ ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை பத்திரமா வச்சது அவங்க செத்து போன பிறகு கூட நான் எங்க இருந்து போட்டோ எடுத்திருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி இதை காட்டிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. There are many people, many of us are also taking photograph with the chief minister or a governor or somebody, a person in the authority. We shall have a photograph of along with them, showing forth even after their death or demise, we shall be showing or exhibiting to the people. அதை வீட்லயே கூட அந்த போட்டோவை போட்டு வைத்திருப்பார். And we shall place this photograph also as a display in our houses. போறவங்களுக்கு அதை பாக்குறவங்களுக்கு அடடே இவர் இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளா இவங்களோட சேர்ந்து நின்று போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறாரே அப்படின்னு அதை பார்த்த உடனே ஒரு எண்ணம் உண்டா? There shall be a notion coming forth to the onlooker, oh, he had a photograph along with this person. இப்ப கம்ப்யூட்டர்ல எல்லாம் சம்பந்தம் இல்லாம எங்கெங்கயோ இருக்கிற ஆட்களை பிடித்து ஒண்ணா வச்சு ஒரு சிங்கத்தினுடைய தலையை வெட்டி இன்னொரு சிங்கத்தினுடைய காலையை வெட்டி ஒரு புது சிங்கத்தை உண்டாக்கி காட்டுற ஆட்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. But in the computer age, the morphing has been done. The head of the one particular lion will be lynched and it shall be crafted with the body of another lion. They shall make anything. நான் ஒரு முறை முதல்ல கேலண்டர் போடுற சமயத்துல கேலண்டர்ல ஒரு படம் போட்டுட்டு அதுக்கேற்ற ஒரு வசனம் எழுதணும்னு சொல்லிட்டு நாங்க 2-3 பேர் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனோம். And we went to a computer center because in the calendar for this next year that we must put a particular photograph and a suitable verse. ஒரு சிங்கம் வேணும். And we were looking for a lion. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். For the righteous person shall be as bold as lion. அப்ப தைரியமான ஒரு சிங்கம் வேணும். But we need a very emboldened lion to stand. பார்க்கும்போதே அவருடைய தைரியம் கம்பீரம் நன்றாக தெரியணும். அப்படி ஒரு சிங்கத்தை பார்க்கணும்னு சொல்லி போயிரு. When then we went to that place and then we wanted to find out a lion having such a boldness and such a majesty as it walks. அப்ப அப்படி ஒரு சிங்கத்தை எல்லாம் காட்டி கொண்டிருந்தார். And they were showing forth the pictures from the net. அத பார்த்தா ஒரு கிழட்டு நாய் போல இருந்தது ஒரு சிங்கம். But one lion was like an old dog. தலை நன்றாக இருக்கிறது, உடம்பு சரியில்லை. But the head was all right, but body was very lean. அவன் இன்னொரு சிங்கத்தை காட்டினார், உடம்பெல்லாம் சரியா இருக்கு, ஆனா தலை சரியில்லை. But another lion, the body was all, the trunk was all right, but head was not appropriate. நான் தற்செயலா சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் தற்செயலா சொன்னேன், இந்த உடம்புக்கு
ஏற்கனவே காட்டின அந்த தலை ஒன்னா சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். But I said accidentally that this body of the trunk of this lion is suitable for that head that which you saw already. அவர் சொன்னார் ஏதோ நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ பண்ணி அந்த தலையை வெட்டியை கொண்டு வந்தார். இந்த சிங்கத்தினுடைய உடம்புல இந்த தலையை வெட்டி தூக்கிட்டு போயிட்டார். அந்த தலையை சேர்த்து ஒரு புது சிங்கத்தை உண்டாக்கி காட்டிட்டார். And immediately in the net itself that he crafted a picture like this, the head of that lion with the body of this lion, he made a beautiful lion. அது இன்றைக்கு சாதாரணமாக மனிதர்கள் மத்தியிலே பலரும் அப்படி செய்ய அறிந்திருக்கிறார். And this is how the morphing is done in the nets. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved children of God, இதுபோல ஒன்று அல்ல கிறிஸ்துவ ஜீவியம். Christian life is not like what we do in the nets. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. நம்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் பிடித்திருக்கிறார். God has captivated us with a great plan. நாம் ஆண்டவரோடு ஒன்றாக பரலோகத்தில் இருக்க வேண்டும். And we must be united with God and must be with him forever there. அதை அடையும் பொருட்டு இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். And in order to obtain that great calling, God has captured here all of us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை இந்த பூமியில இருக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we must obtain the glory of Jesus Christ as we sojourn on this world. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். Not as though I have already obtained, either already perfected, but follow after that I may apprehend for which I am been apprehended of Christ. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைய வேண்டும். And we must obtain the very glory of Jesus Christ. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை பிடித்து இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். And therefore God has apprehended all of us and brought us into the New Testament church. இந்த நோக்கத்தோடு தான் நாம் அனுதினமும் கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய வேண்டும். And with this ambition only we must every day live out our Christian life. அனுதினமும் இந்த நோக்கத்துக்கு நேராக நாம் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். And we must press towards this ambition or goal every day in our Christian life. அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி செய்ய வேண்டும். And whatever we must do and whatever we must endure, we must do according to this desire. விழுந்து போன மனிதன் தேவனுடைய மகிமையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? A fallen man, already fallen, how he can be restored back the same lost glory? அதற்கு தான் எங்கள் சுவிசேஷம் என்ற ஒரு சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்துகிறார். And wherefore he is introducing one gospel called our gospel of God. மறுபடியுமாக 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். Once again 2 Thessalonians chapter 2 verse 14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். Whereunto or for that salvation he called you by our gospel. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்கள் சுவிசேஷம் என்ற இந்த சுவிசேஷத்துக்கு அவர்கள் கடந்து வர வேண்டும். And a person who must obtain the glory of Jesus Christ, he must be saved by our gospel, he says. இந்த சுவிசேஷத்தின் வழியாகத்தான் ஒரு மனிதன் அந்த மகிமையை பெற முடியும், வேறொரு வழி இல்லை. And through this gospel of God only a person can go to the destination of God's glory and no other way out. அதற்காக கர்த்தர் மற்ற ஜனங்களில் மத்தியிலிருந்து நம்மை பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். And for that cause only God has separated us from among all the men of this world. நம்முடைய அழைப்பு எவ்வளவு விசேஷமானது. What a special calling that has been given to us. ஏதோ இந்த பூமியில ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுத்தார், கார் கொடுத்தார் என்று சொல்லிட்டு போறதுக்காக நாம் அழைக்கப்பட இல்லை. We were not called by God saying that God has given me a house being a Christian and given me a car. இந்த பெந்தெகோஸ்துக்கு வந்து என் வியாதி சுகமாயிடுச்சு. I came to this Pentecostal fold, my sickness also gone away from me. வீடு இல்லாம இருந்தேன், எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. And I did not have a shelter of my own, everybody prayed and I had a house now. I am having a house. வேலை இல்லாம இருந்தேன், எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. I did not have a job but they prayed and I had a job. இப்படி ஏதோ இந்த பூமியில சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார் என்று நாம் யோசிக்கிறோமா? And is it so that colloquially we think that because of some mundane or terrestrial blessing that we have been called by God? இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு அதுல திருப்தியாயிருந்து
நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், நான் இப்ப நல்லா இருக்கிறேன், இந்த பெந்தகோஸ்துக்கு வந்த பிறகு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அதுல நாம் திருப்தியா இருந்து அப்படியே ஓட்டத்தை முடிக்க போகிறோமா? Or is it so that we are going to conclude or finish up our life or the race saying that as I am, because in the Pentecostal world I pray, therefore God is giving me much physical blessings. பழைய ஆட்கள் கூட சில பேர் இப்படித்தான் தங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். And many old believers also, they are deceiving themselves because of this blessing. நான் இயேசுவை நம்பினேன், பாருங்க எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்ல தோட்டம் இருக்கு, நல்ல வயல் இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டாங்க, வேலை செய்யறாங்க, எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை, நாங்க நல்ல வசதியா பேங்க் பேலன்ஸோடு நல்லா இருக்கிறோம், பாருங்க எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இப்படி சொல்லிக்கொண்டு இதுல திருப்தியா இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. There are many people amongst us, sadly they think in this way that because I am in this world, therefore I have so many blessings like houses, I have children and I have a car and I have even bank balance and so on. மோசம் போகாதிருங்கள். And be not deceived. இவைகள் ஒன்று நம்மோடு கூட பரலோகத்துக்கு வராது. None of this worldly thing shall come with us in the other shore. நாம் கர்த்தராகிய இயேசுவின் மகிமையை அடையும் பொருட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறோம். And we have been apprehended only that we must obtain the glory of Jesus. இந்த பாதையில நாம் முன்னேறி செல்வதற்கு நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி ஆண்டவர் இப்படி சில நன்மைகளை நமக்கு செய்கிறார். So that we must get ourselves enhanced in our faith, we must not be cowed down, we must press forward, therefore God is giving us and adding up some physical blessings. இதை நாம் பிடித்துக்கொண்டு இதுல திருப்தியா இருக்க கூடாது, நாம் பிடிக்க வேண்டியது வேற. But we must not rivet ourselves toward the blessings of this world, but we must hold forth something else. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. நாம் காட்டுல மலை பகுதியில போய் அங்க சில வைர கற்கள் இதெல்லாம் இருக்கு, அதை எடுக்கலாம்னு சொல்லி ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு அந்த காட்டுக்கு முன்னால ரோட்ல விக்கிற 2 போண்டாவையும் வடையும் வாங்கிட்டு சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? அது போலதான் இந்த பூமியில சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திருப்தியா இருக்கு. Suppose we are going to some diamond mining places and there are so many the diamonds are there, but we are going with another person, but he says on the roadside a bonda or vada, and if he is eating that, let us go back, will we be contented with that? அதுல ஒரு மனுஷன் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி போய் 2 போண்டாவையும் வடையும் சாப்பிட்டுட்டு திருப்தியா இருந்தான்னா அவன் எவ்வளவு தூரம் ஒரு மனக்கண் குருடாக இருக்கிற மனிதன் என்று பாருங்கள். And he is totally a foolish person, and he is also having a blind eye because he was not minding about the diamond that was in the field. இதைத்தான் பரிசுத்த பவுல் இங்கே சொல்றார். And that's what Saint Paul says here. நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ண மாட்டேன். I will never think that I attained or already I am been perfected. போண்டா வடையில நான் திருப்தியா இருக்க மாட்டேன். I shall not be content with the bonda or vada on the streets. இதற்காக ஆண்டவர் என்னை பிடிக்கவில்லை. And I was not apprehended of God for this. இந்த பூமியில உங்களுக்கு இருக்கிற வீடு, காரு, தோட்டம், பணம் இதெல்லாம் போண்டா வடைதான். And all the blessings what you have, like a house, a car, or even farmland, everything's like bonda or vadas. இதுல திருப்தியா இருக்காதே. But don't be satisfied with this இதை blessings. பிடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வரவில்லை. And God has not apprehended us so that we must obtain these praises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியானால் ஊழியர்களாகிய எங்கள் எல்லாரையும் இதையெல்லாம் விட்டுட்டு வெறுமையா தரித்திரராக ஆண்டவர் வர சொன்னது எதற்காக? And if that is the case, why God has called the servants of the Lord to renounce everything and follow him empty-handed? நம்முடைய தரிசனம் இந்த பூமியில் உள்ள அற்பமானவைகளோடு நின்று விடக்கூடாது. Then our vision must not be ending with the physical blessings or entity seen in this world. ஒருவனுக்கு ஐஸ்வரியம் பெருகினால் உன்னுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காதே, அது ஜீவன் அல்ல. And if your riches or wealth is on the increase, do not set your heart upon it, because that is not a life unto you. நீங்கள் இதை பிடித்துக்கொண்டு இதில திருப்தியா இருக்க கூடாது. But you must not hold forth these blessings and be contented within. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு இதை பிடிக்க நான் வர இல்ல, ஆண்டவரே என்னை நீர் பிடித்தது இதிலும் மேலானதை பிடிக்க என்னை அழைத்தீர். Oh, you must say, Lord, I am not content with this physical blessings, but for a heavenly calling or for heavenly mission you have called me. எனக்கு அது வேண்டும். And I need that. காலேபுடைய மகள் அக்சால் விவாகம் பண்ணி தன்னுடைய ஹஸ்பண்டோடு வீட்டுக்கு போகிற நேரத்துல அவள் கழுதையின் மேல ஏறி விட்டு திடீர்னு இறங்கி விட்டா. ஏன் இறங்குற, என்ன விஷயம்னு தகப்பனார் கேட்டார். The father asked Aksa, the daughter, when she was about to leave to her husband's house, but she came and she was asking a petition. எனக்கு மேட்டு நிலங்களை தான் தந்திருக்கிறீர், எனக்கு இது போதாது,
எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்கே நம்முடைய வீட்டுல, அதுல எனக்கு ஷேர் வேணும் கொடுன்னு கேட்டார். And now she asked that you have given me such another portion of the land only, but give me some lands with the springs of water. ஆனபடியால் அவன் கேட்டபடியால் அவன் தகப்பன் அதை கொடுத்து அனுப்பினார். And because of her petition, father granted him even the southern lands. ஆனபடியால் நாம் மேலானவைகளை கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். And therefore we must solicit blessed great blessings and receive from him. நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால், And when you read Colossians chapter 3, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகள் என்று பரிசுத்த பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதுகிறார். and he writing unto Colossians, he says, not the things of this world, but things which are above. அப்ப அந்த பூமியில் உள்ளவைகள் சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு அதை பிடித்துக்கொண்டு அதுல திருப்தி ஆயிடக்கூடாது. அது ஒரு குருட்டு தன்மை. And it is almost a blind sight what we have, or the vision is a wrong vision if you are setting your affections upon the things. மற்றவர்கள் அதை பார்த்து விட்டு, ஆமா இவங்க பெந்தகோஸ்துக்கு போன பிறகு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நல்லா தான் இருக்கிறாங்க, அப்ப நமக்கு அது கிடைக்கும்னு யோசிக்காது. அதல்ல விஷயம். And other people also looking into the blessings of some Pentecostal people, don't be thinking that I will also have similar blessings. Don't look for அநேகர் தங்களுடைய தரிசனங்களை இழந்திருக்கிறார். Many people have given up even their revelations. அநேகர் தங்களுடைய தரிசனங்களை புதுப்பித்துக் கொள்ளாமல் அவர்களுடைய கண் குருடாக இருக்கிறது. Many people have not renewed their visions, now they are having a blind sight. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீ சமபூமியில் நில்லாதே. do not stand on the plains. இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தோடு நீ பிரயாசப்படுகிறதை நிறுத்தி விடாதே. And you must not stop all your endeavor for the physical blessings what you see on the plains of this earth. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆகிவிட்டேன் என்று நான் எண்ண மாட்டேன். I will not count myself to a person already attained or already perfect in me. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளுகிற வரைக்கும் நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். I shall press towards the purpose for which I am been apprehended of God. ஆனபடியால் நாம் பிடிக்கப்பட்டோம், எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்ற அந்த தரிசனத்தை நம்முடைய மனதில் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Therefore we must renew time and again the purpose or the plan for which we have been apprehended of God. நான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைய வேண்டும். That I must obtain the very glory of Jesus Christ. அதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். And for that only I am been apprehended of God. அதுதான் ஒரு சரியான கிறிஸ்தவருடைய தரிசனமாக இருக்கிறது. And that is the correct and appropriate vision of a Christian. நீங்கள் தாவீதை கவனித்து பாருங்கள். Consider David. சில தேவனுடைய விசேஷமான சில தேவ ஜனங்களுடைய வேதத்திலே சில தேவ ஜனங்களுடைய நிலவரங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். And see that unusually, strangely you see the devoted saints that has been mentioned in the Bible. தாவீதுடைய தகப்பன் அவன் சிறு பையனாக இருக்கும்போது, ஒரு சிறு வாலிபனாக இருக்கும்போது, யுத்தத்துக்கு போயிருக்கிறதான உன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சில சிறு பயிர் வறுத்த பயிர்கள் சிலவற்றை கொடுத்து தன்னுடைய மகனிடத்தில் அனுப்புகிறார். The father or the parents, they called forth the son, small lad David, and told him the parched corn and some victuals are there, take it to the brethren, those are in the battlefront, and ask them about their welfare and bring back the report, he said. இதெல்லாம் கொடுக்கிறதுக்காக தகப்பன் அனுப்பினார். And this is the mission of sending forth David into the battlefield. தகப்பனுடைய தரிசனம் முடிஞ்சது. And that is the vision of the father. அப்ப பையன் அதை கொண்டு போய் அண்ணன்மார்கள்ட்ட கொடுத்துட்டு யுத்தத்துல நிக்கிற அவங்களை விசாரிச்சுட்டு வந்து தகப்பனார் இடத்துல விஷயத்தை சொல்லிட்டா தகப்பனுடைய நோக்கம் முடிந்தது. And the plan of the father sending him will be over when he goes there, gives the eatables to the brethren and brings back the report of the brethren. தாவீதுடைய தரிசனம் முடியல. But the vision of David was not concluded there. அவன் சிறுபிராயம் முதற்கொண்டு தேவனோடு தொடர்பு வைத்து ஜீவித்த ஒரு மனிதன். And he right from his young age he had a great connection with God. அவன் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன். And he was a person led by God himself always. எங்க அப்பா என்னுடைய அண்ணன்மார்களுக்கு பயிர் கொடுக்கிறதுக்காக அனுப்பினார். And my father is sending me to take the parched corns and give to my brothers. ஆனால் என் ஆண்டவர் என்னை இங்கே எதுக்காக அனுப்பினார்?
But why my God has sent me to this battle, friend? அவருடைய கேள்வியை பாரு. And see the question of him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னுடைய தகப்பனார் இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிற என்னுடைய சகோதரர்களை விசாரித்து விட்டு வரும்படி என்னை அனுப்பி இருக்கிறார். The father sent me so that I must inquire the welfare of my brothers and bring back a good report from the battlefield. ஆனால் என் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமே. And what my God send me to the battlefront, will it not have a cause of God? என் தேவன் என்னை பிடித்து சும்மா இங்கே அங்கே இப்படிப்பட்ட காரியத்துக்காகவா என்னை பிடித்தார். But whether God has apprehended me so that I must toddle here and there and go be shuttled here? அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. And there came a question within David. நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? Is it not a cause for God to send me in this place? இந்த அண்ணன் தம்பிகளுக்கு வடை போண்டா கொடுக்கிறதுக்காக தான் வந்தேனா? இதான் என் வேலையா? Is it my occupation to bring this vada or bonda and offer to my brothers those who are here? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட எத்தனை பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்களே. Even not even Christians, but many people in the other people are also well off in this world. நம்ம விட வசதியா இருக்கிறாங்களே. And they are even better placed rather than all of us. அப்ப நம்ம கிறிஸ்துவை பிடித்ததனால என்ன பிரயோஜனம்? But what is the use of we holding forth Christ in our life? மற்றவர்களை விட எங்களுடைய ஆண்டவர் விசேஷமானவர் பெரியவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எதற்காக? And why we claim and say that our God who is holding us is far above all the gods in this world? தேவனே இல்ல, தெய்வமே கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க. And so many people are better placed, they are better off or well off, the people those who deny God and they are atheists. நம்ம ஜாதி மதம் பாஷை எல்லாவற்றையும் விட்டு இந்த அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? And what is the purpose of God setting us up away from all our kith and kin and brought us to this fold? இந்த அற்பமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதுல திருப்தியா இருக்கவா வந்தோம்? And we have come here so that we must get physical blessings little bit and enjoy, and that's our life is over. இல்லை பிரியமானவர்களே. Oh beloved people, nay. நம்முடைய பார்வை இதற்கும் தாண்டி அப்பால் கடந்து போக வேண்டும். And we must have a vision beyond all the origins of this world. இந்த பூமியில் உள்ள இந்த அற்பமான காரியங்களை பெற்றதோடு கூட நம்ம திருப்தியா இருக்க கூடாது. அது சமபூமியில் நிற்கிற ஒரு அனுபவம். And we must not be content with the blessings of the world. It is as though we are standing on the plains. நீ சமபூமியில் நில்லாதே. But stand not thou on the plains. பின் திரும்பியும் பாராதே. And do not look backwards. தூரமாக ஒரு மலை இருக்கே, அந்த மலையை பார்த்து ஓடு. And look unto the mountain that is forefront, you press towards that hill. அங்கே ஓடும்படியாகத்தான் சோதோம் கொமோராவில் இருந்த அத்தனை லட்சம் ஜனத்தின் மத்தியிலே இந்த லோத்தையும் லோத்து மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் பிடித்தது அங்க ஓடுறதுக்காக. And God was holding forth the hand of Lot as well as his wife and his daughters only to take them, redeem them from the lakhs of people those who are going to perish at Sodom and Gomorrah. அடைந்தாயிற்று என்று யாரும் எண்ணாதீர்கள். And please do not think already you have obtained. இதற்காக ஆண்டவர் நம்மை பிடிக்கவில்லை. And God has not called us for this purpose. நாம் கிறிஸ்துவின் மகிமையை அடைய வேண்டும். And we must obtain the very glory of Jesus. அதற்காக தான் நம்மை பிடித்திருக்கிறார். And for that only God has apprehended all of us. இயேசுவை போல மாற வேண்டும். That we must become like Jesus. அவருடைய பரிசுத்தத்தின் அளவுல ஒரு நூல் அளவு கூட குறைய கூடாது. And we must not come short of the yardstick of the holiness of Jesus in our lives. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அவருடைய பரிசுத்தத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவு அளவு வளர்ற வரைக்கும், நான் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் இந்த பூமியில அசதியா இருக்க மாட்டேன். That I shall not slackening or having slothful state in the world until I attain the 100% purity and holiness of Jesus. அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். And because he is a God holding forth the keys of hell as well as heaven. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். And he is the conqueror of the hell as well as heaven. அந்த அதிகாரத்தையும் ஜெயத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். I shall be running up till I receive or obtain same perfection in me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடைய வேண்டும். Therefore we must obtain the very glory of Jesus. அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, அவரிடத்தில் இருக்கிறதான நீடிய சாந்தம், அவரிடத்தில் இருக்கிற அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற அவரிடத்தில் இருந்த நல்ல சுபாவம், இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் கிறிஸ்துவின் மகிமை.
And that we must obtain the very humility, the lowliness in heart, the faith or the holiness, and put together everything is called to be the glory of Jesus Christ. இதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய். And you have been apprehended so that you must hold forth the same glory of Jesus. அதை நீ அடைகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். And you must press on up till obtain the very glory of Jesus. இதுலயும் அதுலயும் திருப்தியா இருக்காதீர்கள். And don't be satisfied with the things what you have in this world with hand. ஓசியா 13ஆம் அதிகாரத்தை நான் வாசித்தால், And when we refer to Hosea chapter 13, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை பிடித்து வெளியே கொண்டு வந்தார். and when people were Israel, they were in Egypt, God took hold of them and brought them out. இவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். And but these people must be the people of God. அவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். But they must also come to heaven. பரலோகத்திலே தன்னோடு கூட அவர்கள் இருக்க வேண்டும். And they must not only come to heaven, but they must be with him. இதற்காக எகிப்திலிருந்து அவர்களை பிரித்து கொண்டு வருகிறார். And this is the mission of God, setting them free from Egypt. இவங்க எகிப்திலிருந்து பிரிந்து வந்தார்கள். But when they came and made an exodus from Egypt, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கானான் தேசத்தை கொடுத்தார். and God offered them a land called Canaan. அது இந்த உலகத்திலேயே ரொம்ப சிங்காரமான செழிப்பான வளமிக்க தேசம். But that is the most prosperous and a very fertile and greeny land on the face of this earth. இங்க இருக்கிற திராட்சை பழம் இவ்வளவு பெருசு ஒரு கோழி குண்டு மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற திராட்சை பழம். ஆனால் அங்க இருக்கிறதான திராட்சை பழம் ஒவ்வொன்றும் ஒரு முட்டை அளவு இருக்கு. And the grapes what we see here, it will be tiny little one, but there every grape shall be something like a egg big enough to carry one cluster in the shoulders. ஒரே திராட்சை பழம் தான் இங்க அவ்வளவுதான் விளையுது. ஆனால் அது அங்க இன்னும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கிறது. And here the same type of vine has been planted and fertilized, but there it is having a great growth. அங்க விளையிறதான எல்லா பொருளுமே நல்ல தரம் உள்ளதாக இருக்கிறது. And the cultivation, you can see every yield or harvest is very quality filled. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. May glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளை, Beloved children of God. இந்த ஜனங்களை ஆண்டவர் அங்க கொண்டு போய் சேர்த்தார். And God has took hold of his people and brought them to the Canaan. அங்க போய் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். எல்லாம் நன்றாக இருந்தது. எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசி அதுல திருப்தி ஆயிட்டாங்க. பரலோகத்துக்கு போகணும்ன்ற எண்ணமே போயிட்டு. But when they came to the goodly land, fertile land, they were contented with that land on the prosperity, but they forgot about the other shore or destination. காருண்யாவை பார்க்க கூட்டிட்டு போயிட்டு ஆலந்துறையோட கூட திரும்பி வந்தா எப்படி இருக்கும்? Suppose I am inviting some people to go to see the Karunya, but I go to Alandurai and come back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் அவர்களை அழைத்தது பெரிய நோக்கத்தோடு அழைத்தார். But the great purpose only God has called them. அவங்க அங்க போன உடனே அங்க கிடைக்கிறதான நல்ல தேன் பால் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற திராட்சை வத்தல் அங்க இருக்கிறதான அத்தி பழம் அடை இதுல எல்லாம் திருப்தி ஆயிட்டு அடடா இங்க எல்லாம் இருக்கு இது நமக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் எகிப்தில இருந்து கொண்டு வந்தாரே ஆண்டவர் அவரை விட்டுட்டாங்க. But these people of God, when they reached to Canaan, but they were well contented, satisfied with the grapes or the fig trees or the fruits there and the honey and the milk, and they forgot about God who has brought them. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened to them? எடுத்து வாசிங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசி. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தேன். எல்லாரும் அந்த பைபிள்ல அந்த வசனத்தை எடுங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் எல்லாரும் எடுங்க. Hosea chapter 13 verse 4 onwards. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். எகிப்து தேசம்னா பாவ ஜீவியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது நம்மை பொறுத்தவரையில். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். நான் தான் உன்னை பாவ ஜீவியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். என்னை அன்றி வேறு ஒன்றை நீ அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். இப்போது தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் இந்த பெந்தெகோஸ்தைக்கு வந்து அது எதுவும் ஜெபம் பண்ணி எல்லாம் கிடைச்சி வீடு கிடைச்சிருச்சு அதெல்லாம் கிடைச்சிருச்சு போதுமான அளவு எல்லா வசதியும் வந்தாச்சு. இப்போது தங்களுக்கு இருந்த இந்த மேய்ச்சலினாலே அவர்கள் திருப்தியாகிவிட்டார். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அடுத்தது என்ன நடந்தது? திருப்தியான பின்பு உடனே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே ஜனங்கள் அநேகர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுதான். நீங்க அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
திருப்தியான பின்பு போதுமான வேலை இல்ல, வேலை கிடைச்சாச்சு, வீடு இல்ல, ஒரு வீடும் ஒன்று கட்டியாச்சு, வாகனம் இல்ல, வாகனமும் வாங்கியாச்சு, போதுமானதெல்லாம் கிடைச்சாச்சு. இது அடுத்து என்ன நடக்கிறது? இதுல திருப்தி ஆனதுனால, அவருடைய இருதயம் இதுல திருப்தி ஆனதுனால உடனே அடுத்து அவங்களுக்கு சம்பவிச்சது, அவருடைய இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். அடுத்து சம்பவிக்கிறது இருதயத்துல பெருமை மேட்டுமை வந்த உடனே அடுத்து தேவனை மறந்து விட்டார். அப்புறம் சபையும் தேவையில்லை, ஊழியக்காரங்க தேவையில்லை, காலையில சோதர ஜெபம் தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, சுத்திகரிப்பு கூட்டம் தேவையில்லை, காத்திருப்பு கூட்டம் தேவையில்லை, பைபிள் ஸ்டடி தேவையில்லை, ஆராதனைக்கு ஆரம்பத்துல போகணும்னு அவசியம் இல்லை, பாதியில போனா போதும் என்ற ஒரு இடத்துக்கு வந்து விட்டார். According to the pasture, they were filled, and when they were filled, heart was exalted. Therefore, now they have forgotten God. Now, no need to go to the praisings or Bible studies or going at 8:45 to the Sabbaths. எல்லாம் கிடைச்சிருச்சே. Because everything we have received. அவன் தரிச பிசாசு பாருங்க கிறிஸ்தவர்களுடைய பார்வையை எவ்வளவு மங்க வைக்கிறான் என்று. And see how much the vision is getting marred by the craftiness of the devil. நல்ல ரூம் இருக்கு, நல்ல கட்டில் இருக்கு, நல்ல வசதி இருக்கு, பிசாசு அப்படியே அவருடைய பார்வையை மங்க வைக்கிறான். And the vision is coming to null and void because we have a good house, a good bed, and we are couched down. ஒரு பெரிய வஞ்சனை இது. And this is a great deception befalling. தேவ ஊழியர்களையும் தேவ ஜனங்களையும் இந்த பொல்லாத பிசாசு வஞ்சித்து அநேகருடைய கண்ணை குருடாக்கி கொண்டே இருக்கிறார். And this demon is making the servants of the Lord and believers to have their visions blinded. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலிலே திருப்தியாகி விட்டார். And they are perfectly filled with the pastures offered. இந்த அழிந்து போகிற அற்பமான வட போண்டாவை போன்ற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலே திருப்தியாகி விட்டார். And the menial, the vadas and bondas, they are contented with this blessings itself. தரிசனம் மங்கி போய்விட்டது. And the vision has got diminished. கர்த்தராகிய ஆண்டவருடைய மகிமையை பற்றியதான வாஞ்சை குறைந்து விட்டது. The desire, the longing for glory of God has got already gone away. தரிசனம் மங்கி இருதயத்திலே பெருமை மேட்டிமை வந்து அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த பூமியிலே இன்னொரு வீடு சம்பாதிக்கணும், இன்னொரு வாங்கணும், இன்னும் அந்த தேசத்துல கொஞ்சம் ஒரு வீடு வாங்கினா நல்லது, அமெரிக்காவில் ஒரு வீடு, லண்டன்ல ஒரு வீடு, சுவிட்சர்லாந்துல ஒரு வீடு, பிறகு கல்ஃப் கண்ட்ரில ஒரு வீடு, பிறகு நாகர்கோயில்ல ஒரு வீடு இருந்தா நல்லது, அங்க போற நேரம் அங்க இருந்துக்கலாம், இப்படி எல்லா இடங்களிலும் அவருடைய தரிசனத்தை மங்க வைத்து இந்த பூமியிலேயே சமபூமியில சுத்த வைக்கிறார். And because they are filled, their heart was exalted, and now they are looking for the blessings, houses in America or in Switzerland or even in Camp Comorin and so many places. They are in the plains, their vision is already gone. உன்னவும் உடுக்க வருதா புனதா பைபிள்ல வசனம் போடுது. The Bible says what you take or what you clothe upon, it is enough for you. அதோட நிறுத்திக்கிட்டு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. And be contented with it, and you must press towards enhancing your godliness. கர்த்தராகிய இயேசுவுடைய மகிமையை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதற்காக உன் நேரத்தை செலவழி. And you must spend all your time, lifetime for receiving the glory of Jesus. பரலோகத்திலே தேவனிடத்திலே ஐஸ்வரியவானா மாறுறதுக்காக உன்னுடைய பணம் பொருளை செலவழி. Spend all your livelihood on your wealth or riches to make some wealth in the hand of God. இப்போது தரிசனம் மங்கி போய்விட்டது. Because now you are waxed short in the sight. பூமியிலேயே பிசாசு சுத்த வைக்கிறார். And then the Satan is making you to walk or traverse right upon this world. இப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போக்கி விட்டார். And likewise the old Israelites, they were deceived by the demon. அடுத்து என்ன சம்பவித்தது வாசி. Now what happened? ஆகையால் நான் அவங்களுடைய இருதயம் மேட்டுமையாகி, அவர்கள் இருதயம் மேட்டுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். என்ன மறந்துட்டாங்க? ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன். பாருங்க, நல்லா பாருங்க. ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன். And therefore I will be unto them as a lion, says God. இந்த வார்த்தை சொல்றது யாரு? And who says this word? ஆண்டவர் தன்னுடைய வாயாக இந்த பூமியில வைத்திருக்கிற தீர்க்கதரிசிகளின் மூலம் தன்னுடைய எந்த ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அந்த சொந்த ஜனத்துக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். And God gives this word of God as an admonition
to the people those who have been set free from Egypt through the voice of a prophet. ஆகையால் நான் அவர்களுக்கு வழி அருகே சிங்கத்தை போல இருப்பேன். Therefore I will be as a lion on their ways. சிவிங்கிய போல பதிவிருப்பேன். And I shall be as a leopard by the ways in ambush. வாசிய. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல சிங்கத்தை போலவும் சிவிங்கிய போலவும் குட்டியை பறிகொடுத்த கரடியை போலவும் நான் அவர்களை எதிர்ப்பேன். அவர்கள் ஈரக்கொலையை கிழித்து ஈரக்கொலையை கிழிப்பேன். அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் சிங்கம் பட்சிக்கிறது போல அங்கே அவர்களை பட்சிப்பேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பேரி போடும். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். இஸ்ரவேலாகிய என் ஜனமே உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இப்பொழுதாயிலும் நீ மனம் திரும்பினா நான் உனக்கு உதவி செய்வேன். O Israel, thou hast destroyed thyself, but now at least repent, there shall be help offered by me. சிலர் சொல்றாங்க இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா இப்படித்தான் எப்பவும் கடாமுடான்னு இருக்கும். அது எண்ணெய் போட்டு தடவி கொடுக்கிறது போல பற்று பூசுறது போல ஒண்ணு சொல்ல மாட்டார். எப்போ கடாமுடா. But some people will say colloquially that this pastor is always firing, therefore he is not patting or cajoling us. நான் சொல்றது இல்ல, ஓசியா மூலமா ஆண்டவர் ஏன் கடாமுடா பிரசங்கம் பண்ணாரு. But it is not my words, but it is the voice of God through Hosea. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். And be sober and vigilant. விழித்திருங்கள். And be watchful. மோசம் போகாதிருங்கள். And be not deceived. கர்த்தர் எதற்காக நம்மை பிடித்தார் என்பதை விளங்கிக் கொள்ள. And mark and understand the purpose of God apprehending us. உன்னுடைய கவனத்தை அதற்கு நேராக பதித்து வைத்துக்கொள். உன்னுடைய பார்வை அந்த பக்கம் இந்த பக்கம் விலக விடாது. And set your concentration upon the mark of God and do not waver here and there. அன்புள்ள தேவன். And he is a loving God. சொந்த இரத்தத்தை சிந்தின தேவன். And God who offered his very blood for us. சொந்த ஜீவனை கல்வாரியில கொடுத்தவர். And he gave his very life upon Calvary's cross. என்னுடைய உன்னுடைய அக்கிரமத்தை சுமந்தவர். And he has carried away your weakness and my weakness upon him. எல்லா கேன்சர் வியாதி, அல்சர் வியாதி போன்ற குஷ்டரோக வியாதி எல்லாம் தன் மேல் சுமந்தவர். And he has carried away all cancer and all the sickness what we had in the past. நம்முடைய சாபங்களை எல்லாம் தன் மேல் போட்டுக்கொண்டவர். And he took hold of all the curses that were upon us and upon him. இவ்வளவு ஒரு காலத்தில் அன்பாய் தன்னை வெளிப்படுத்தின தேவன். And expressing himself with the loving God once upon a time to us. இன்றைக்கு அவர் சிவிங்கியை போல தன்னை வெளிப்படுத்துகிறார். குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல வெளிப்படுத்துகிறார். சிங்கத்தை போல வெளிப்படுத்துகிறார். Now God is manifesting himself to be a lion or a leopard or as a bear that is bereaved of its wealth. ஒரு காலத்தில் அன்பாயிருந்த தேவனை இன்றைக்கு சிங்கமாக சிவிங்கியாக குட்டிகளை பறிகொடுத்த கரடியாக மாற்றியது யார்? And who has transfigured this God who was a love altogether? Now he is becoming like a lion or a leopard or a bear bereaved of his wealth. இந்த அன்புள்ள தேவனை இப்படி மாற்றியது யார்? And who has transfigured this loving God into this entire இந்த அருமையான தேவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யார்? And who has marred up the image of the loving God into the kindness of these beasts? நானும் நீங்களும் தான் கொண்டு வந்திருக்கோம். And we have made our God to be like this beast. இப்போது வழி அருகே அவர் சிங்கத்தை போல இருக்கிறார். Now on the way he seemed to be a lion. சிவிங்கியை போல பதிவிருக்கிறார். And now he is in ambush looking for us. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல இருக்கிறார். He seemed to be a bear bereaved of its wealth. ஈரக்கொலையை கிழிப்பேன் என்று அவர் எச்சரிக்கிறார். And he is cautioning us, he will rend the caul. சிங்கம் பட்சிக்கிறது போல உன்னை பட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். And he says, I will devour them like a lion. காட்டு மிருகங்கள் உன்னை பீறி போடும் என்று சொல்லுகிறார். And he, the same God, says, I will tear you like the beast of the field. இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாமா? And should we not think about these lines? பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். Fear not, I am going to help you. நீ சாராயம் குடிச்சாலும் துணையா இருப்பேன். And if you are taking toddy, but I shall be helping நீ you. திருடுனாலும் துணையா இருப்பேன். And if you are stealing, I shall be with you. அடுத்தவங்க வீட்ல கொள்ளை அடிச்சிட்டு வந்தாலும் பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். And if you are also stealing or you are making dacoity, I am going to be with you. இப்படி சொல்ற ஆண்டவர் வேண்டுமா? And do you need such a God to cajole you? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of நீ God. கர்த்தராகிய இயேசுவின் மகிமையை அடைய வேண்டும். And you must obtain the very glory of Jesus. நீ இயேசுவை போல மாற வேண்டும். And you must become like Jesus. அவருடைய சுபாவங்களை சொந்தமாக்க வேண்டும். And you must make own the very nature. சியோனை எருசலேமை சொந்தமாக்க வேண்டும். And you must inherit Zion and Jerusalem as your own. இயேசு கிறிஸ்துவை போல பாவத்தின் மேல நீ அதிகாரமுடைய ஆளாக மாற வேண்டும். And you must be a person treading upon powerfully upon. எவ்வளவு காலம் பாவத்துக்கு அடிமையாகவே ஜீவிப்பாய்? How long you are going to be as a
a servitude to the sin. பிசாசை துரத்துகிற அதிகாரமுடைய ஆளாக மாற வேண்டும். And you must become a person emboldened to drive out the sickness. ஜாதிகளின் மேல் நீ அதிகாரத்தை பெற வேண்டும். And you must get the powerfully upon all the nations. ஒன்றுக்கு அடிமைப்படாத ஜெயஜீவியம் செய்ய வேண்டும். And you must not be bondage to anything, you must have a victorious life. மரணம் பாதாளம் உன்னை கண்டு பயப்பட வேண்டும். The devil or the death or the sickness must look and be terrified. இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு மனிதனாய் மாறும்படி அவர் என்னையும் உன்னையும் பிடித்திருக்கிறார். And he is apprehended so that we must get ourselves perfected in him. இதை அடைகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இரு. Until you obtain this calling, you run your race. இதிலேயும் அதிலேயும் திருப்தியா இருக்காதே. Please don't be contented with this or that. இதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இரு. And run until you obtain this great calling of God. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And for this purpose only God has called us. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Jesus shall return back very soon. லக்கை நோக்கி தொடரும்படி எல்லாரும் தீர்மானம் எடுங்க. And get ready to press towards the mark. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஜனங்கள் கானானில் இருந்த அந்த ஆசீர்வாதங்கள்ல திருப்தியா இருந்து சோரம் போனது போல நீ உன் தேவனை விட்டு சோரம் போய் விடாதே. And as the people of God were contented with the blessings of Canaan, we do not deceived by the blessings what you have. போதுமானது இந்த பூமியில இருக்கிறது என்று சொல்லி உன்னை வஞ்சித்துக் கொள்ளாதே. And do not deceive that I must have more and more in this world. இதை அல்ல. Not this. இதை அல்ல ஆண்டவர் இதை பிடிக்கும்படியாக அல்ல கர்த்தர் அழைத்தது. God has not called you so that you must apprehend the blessings of this world. தரிசனத்தை இழந்து போயிருக்கிறாய். And you have given up your vision. உன் தரிசனத்தை இன்றைக்கு புதுப்பித்துக்கொள். And this is the time you must renew your visions. உன்னுடைய பார்வையை இன்னும் தூரமாக தூர தேசத்துக்கு நேராக திருப்பு. And you must have a long sighted vision to the land that is afar off. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய தரிசனத்தை புதுப்பித்து கொடுக்க விரும்புகிறார். This time God wants to renew your visions. பின்னானவைகளை மறந்து விடு. And forget the things that is behind. பின்னானவைகளை மறந்து விடு. And just forget about the past. இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை மறந்து விடு. And forget about the things what you see in this world. உன்னுடைய தோல்விகள் பலவீனங்கள் கடந்த நாட்களில் உனக்கு சம்பவித்த காரியங்கள் மற்றவர்கள் உனக்கு செய்த தீமைகளை எல்லாம் மறந்து விடு. And please forget about the defeats, what the evil, what people have meted out against your life. இவைகளை பிடித்துக்கொண்டு கசப்பு வைராக்கியத்தோடு நடக்காது. Holding forth all these things and do not walk with the bitterness in your life. எதற்காக பிடிக்கப்பட்டாய் என்று உன் கண்ணை தெளிவாய் திறந்து பார். Open up your eyes wide to see. இயேசுவின் மகிமையை அடையும் பொருட்டு அவர் உன்னை பிடித்தார். And God has apprehended so that you must obtain the very glory of Jesus. லக்கை நோக்கி தொடருவோமாக. Let us press towards the mark of our அப்படி calling. தொடருகிறவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் தொடரும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண And God is going to fill and anoint the people, those who are pressing, those who are enduring to press towards the mark. வாலிபர்களே உன்னுடைய தரிசனம் எப்படி இருக்கிறது? Oh young people, teenage people, what is your vision? ஏதோ பெங்களூர்ல அமெரிக்காவுல லண்டன்ல ஒரு வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம் வாங்குனதுக்கு பிறகு உன் தரிசனம் அதோட முடிவடைகிறது? Oh why your visions are getting ended when you have a good job and you are posted in a foreign land? வீடு இல்லாம இருந்த உனக்கு ஒரு வீடு கிடைச்ச உடனே தரிசனம் மங்கி போச்சா? And why your vision has got diminished when you are given with the house? வழி அருகே அவர் உனக்கு சிங்கத்தை போல எதிர்ப்படுகிற நேரம் வருவதற்கு முன்பாக உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொண்டு எழும்புவாய். And you must rise up duly awakening or reviving your vision until he appears as a குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல உன் தெய்வம் உனக்காக ஜீவனை கொடுத்தவர் அப்படி உனக்கு வெளிப்படுவதற்கு முன்பாக உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொண்டு மானை போல குதித்து எழும்பிவிடு. And you must get up like a deer and be quickened so that he will not come as a devouring wolf. சமபூமியில் நில்லாதே. Do not walk on the plain. சமபூமியில் நில்லாதே. Do not walk on the plain. சமபூமியில் நில்லாதே. Do not stand on the plain. தூரமாக இருக்கிற மலையை பற்றிய உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள். Renew the vision connected with the distant hill. ஷபஹாதுனா வாலாரியா ஷிடோரபக ஷிடாதுனா. கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த தூதின் மேல் உன்னுடைய ஆவி இசைந்து இருந்தால்
ஒரு அக்கினி உனக்குள்ள பற்றி எரியத்தான் செய்யும். If your spirit is joined with this message which the Lord has given, surely there will be fire in your spirit. இந்த வார்த்தைக்கு உன்னுடைய ஆவி இசையாமல் தூரமா இருந்தால் நீ குளிராக பச்சை தண்ணியை போல தேவ சமூகத்தில் நீ விழுந்து கிடப்பாய். But if your spirit is far away from this message, it will be as cold as water. உன்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது? How is your spirit? உன்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது? How is your spirit? கர்த்தர் கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தையோடு உன்னுடைய ஆவி இசைந்து விட்டதா? Has your spirit joined with the word which the Lord has given? இன்னும் சமபூமியில் நின்று கொண்டிருக்கிறாய். Are you still standing in the plain? அழிந்து போகிற ஆசீர்வாதங்களிலே இன்னும் திருப்தியா இருக்கிறாய். Are you still being satisfied with temporal blessing? உன்னுடைய பார்வை அதோடு நின்று போய்விட்டதா? Is your sight stopping with that? கர்த்தர் உன்னை அபிஷேகித்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். The Lord desires to anoint you and to lift you up. உன் தரிசனத்தை புதுப்பித்துக்கொள். Renew your vision. உன் தரிசனத்தை புதுப்பித்துக்கொள். Renew your vision. உன்னுடைய பார்வையை அந்த தூர தேசத்துக்கு நேராக உயர்த்து. You lift up your sight towards that land that is far away.